அனைவருக்கும் வணக்கம். நாட்டை அனுரகுமார் திசாநாயக ஆளட்டும், வீட்டை தமிழர்கள் நாங்கள் ஆளுவோம். ஆம், இந்த முறை பார்த்தமா இருந்தால் உள்ளூராட்சி தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற தமிழ் கட்சிகள். நான் எந்த கட்சி என்று சொல்ல வரையில்லை, பொதுவாக ஒரு விடயத்தை சொல்லவார், அவ்வளவுதான். அதாவது சிங்கள தேசம் தமிழர்களை கலைச்சி விட முடியவில்லை, அல்லாட்டி அழித்து விடவும் முடியவில்லை என்றால் அவர்கள் எந்த டைமில் என்ன செய்வார்கள் என்று யாருக்கும் தெரியாது. இப்போ பார்த்தீங்களா, இந்த ஊமையாக இருப்பார்கள், ஆனால் திடீரென்று விஷயத்தை காட்டுவார்கள், வித்தியாசத்தை காட்டுவார்கள். அது நாட்டை ஆள்றதுக்கு உண்மையை சொல்லப்போனால் அனுரகுமார் திசாநாயகா விட வேறு ஒரு ஆள் இனி கிடையாது. அது இனி வரவும் விடாது. ஏன்னா அந்த மனிதன் வந்தபடியாகத்தான் ஏதோ ஒரு வகையில் நல்லது நடக்குது. ஆனால் வீட்டை ஒரு நாள் அவர்கிட்ட ஆளை கொடுக்கப்படாது. அதை செய்திருக்கிறார்கள். அது அருமையான ஒரு விடயம். வடக்கு கிழக்கு தமிழரின் தாயகம், தமிழரின் கையில். ஸோ பெருமையாக இருக்குது. நான் நினச்சேன் இனி அந்த தமிழ் இனி இல்லை, எல்லாம் அதாவது அனுரகுமார் திசாநாயக்கு பின்னால் சிஞ்சக் போடுற எங்கண்ட ஒரு சில தமிழ் அவர்களுக்கு கையில் போய் அவர்களுக்கு அரசியலும் தெரியாமல் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு எல்லாத்தையும் கெடுத்துருவார்களோ என்று பயந்தேன். இல்லை, மீண்டும் ஏதோ ஒரு வகையில் தமிழர்களின் கையில் கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த கிடைச்சவர்கள் கையில் ஒரு சிலர், எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் செய்த முந்திய கூத்துக்களை திருப்பியும் செய்யாமல் நல்ல மாதிரி தமிழர்களை தலைவன் மாதிரி பாதுகாத்து, ஒரு பிள்ளை மாதிரி பாதுகாத்து, ஏன் ஒரு தமிழனுக்கு தமிழனாக பாதுகாத்து அந்த நாட்டையும் அந்த மக்களையும் கட்டி எழுப்ப வேண்டியது ஒரு கடமை. அவர்களுக்கு திருப்பி கிடைக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை திருப்பியும் பாரில் கொண்டே தள்ளுவார்களாக இருந்தால் இவர்கள் நாசமாக போவார்கள். அல்லாட்டி இந்த வாய்ப்பை திருப்பியும் இனப்படுகொலையை செய்யவில்லை என்று சொல்லி கூத்து போடுவார்களாக இருந்தால் இவர்கள் நாசமாக போடுவார்கள். அதாவது இந்த வாய்ப்பை இவர்கள் தக்க வைக்கணுமாக இருந்தால் தமிழர்களோடு சேர்ந்து நிற்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு விடயம். அதை விட்டுட்டு தாங்கள்லாம் முடிவெடுத்து தாங்கள்லாம் ஒரு தீர்வெடுத்து நாங்கள் அனுப்பி ராஜபக்சாவோட சேருவோம் என்ற ஒரு கூத்து போட துவங்கினார்கள் என்றால் இவர்கள் நாசமாக போயிடுவார்கள். இதுதான் உண்மை. ஏற்கனவே தமிழர்கள் நாசமாக உங்களை ஆக்கித்தான் திருப்பி மீட்டு எடுத்து விட்டிருக்கிறார்கள். அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். புலம்பெயர்ந்த தேசம் நினைக்கும் பட்சத்தில், புலம்பெயர்ந்த தேசம் என்ன நினைக்குதோ அது இப்போ அங்கே நடந்து கொண்டிருக்குது. அது அதாவது எனக்கு என்னமோ தெரியலை, இன்னும் ஒன்று விஷயத்தை சொல்லணும். இனிமேலும் தேர்தலை புலம்பெயர்ந்த தேசத்தில் வைத்தா என்னன்னு சிந்தனை என்ன தோன்றுது. ஏண்டா இங்கே தானே அந்த முடிவு எடுக்கக்கூடிய இருக்குது. அங்கே இருந்து கொண்டு டிக்டாக்லேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, இல்லாட்டி எண்ணத்துலேயும் சரி, இங்கே தானே கோரிக்கை விடுறீங்க, எனக்கு இதுக்கு பணம் தாங்க, எனக்கு அதுக்கு பணம் தாங்கன்று. ஸோ அப்போ பேர்ந்தேன் உங்கள் தேர்தல் இங்கேயே தேர்தல் நடத்தினா என்ன என்று என்ன தோன்றுது. வருங்காலத்தில் புலம்பெயர்ந்த தேசத்திலும் ஒரு தலைவனை உருவாக்க வேணும். அந்த தலைவன் ஆணையிட்டால் அங்கே உள்ளவர்கள் இயங்கக்கூடியதாக ஒரு தலைவனை உருவாக்க வேணும். நல்ல தலைவனை உருவாக்க வேணும், நல்ல கையில் கொடுக்க வேணும். அது மட்டும் புரிந்து கொள்ளுங்க. தலைவனை உருவாக்க சொன்னால் உடனே நான் தான் தலைவன் என்று வெளிக்கிட்டு வரக்கூடாது. நன்றி, வணக்கம்.